ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இது நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான அதே மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பில்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 1 kg அளவு வந்து நான் ஒயிட் ஃபாரஸ்ட் சேர்க்குறேன். அதனால் 4 முட்டை, 1 டீஸ்பூன் அளவு வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்மெல் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெனிலா எசன்ஸே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்கில் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப டைம் வந்து அதிகமாக இழுக்கும். நீங்கள் ஹேண்ட் மிக்சர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி 1 கப் அளவு மைதா மாவுனா 1 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா பீட் பண்ணி வச்சிட்டேன். இதில் வந்து ஒரு 60 ml அளவு வந்து நான் ரிஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதொன்னும் நான் அந்த 1 கப் அளவு வந்து மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது 250 ml இருக்கும்ல, அந்த கப் அளவு வந்து மைதா மாவு. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம அந்த மிக்சரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டில் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேட்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மாவு வந்து இப்போ நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சோடா வந்து எதுவுமே ஆட் பண்ணேன், பேக்கிங் பவுட்ரு மட்டும்தான். இதை அப்படியே நம்ம டின்னில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். நான் வந்து பேக்கிங் டின்னில் வந்து நான் பட்டர் ஷீட் ஆட் பண்ணல. இன்றைக்கி நான் வந்து மைதா மாவு தான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணி நான் வந்து பாத்திரத்தை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு முன்னாடியும் ப்ரீ ஹீட் பண்ண பேனில் வந்து இப்போ நான் வந்து உள்ளே வந்து அந்த டின் வச்சுக்கலாம். 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளில வந்துடும். டேப் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பாத்திரத்தில் அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண பேனுக்குள்ளே நம்ம அதை வச்சு நல்லா டைட்டான க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர் எதுவுமே வெளில போகக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா டைட்டான மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். வாவ், சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் வந்து சோடா எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா முட்டையை அடிச்சுட்டு பேக்கிங் பவுடர் மட்டும்தான் போட்டு நம்மளுக்கு சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே டீமோல்டு பண்ணி நான் வந்து பீஸஸாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் டீமோல்டு பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் 3 லேயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சுகர் சிரப் போட்டு நான் நினச்சி எடுத்துக்கிறேன். சுகர் சிரப் வந்து போட்டு எல்லா பக்கமும் நினச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிஃப் பீக்காக. இப்போ அந்த விப்பிங் க்ரீமை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நம்ம விப்பிங் க்ரீமை போட்டு ஒரு ஸ்பேச்சுலா அப்படி இல்லாட்டி இந்த பேலட் நைஃப் வச்சு நம்ம நல்லா க்ரீம் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டை வந்து நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரீமியாக ரிச்சான டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி எல்லா லேயர்லேயும் இதே ப்ராசஸ் சுகர் சிரப், க்ரீம், அப்புறம் சாக்லேட் இந்த மாதிரி வச்சு 3 தான் லேயர் வச்சு நான் இப்போ வந்து க்ரம் கோட் போட்டு எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு மெயின் கோட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து க்ரம் கோட் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து இப்போ வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் க்ரீம் ஆட் பண்ணி நான் வந்து ஃபைனல் கோட் வந்து இது பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ அந்த போர்டுலேருந்து போர்டுக்கும் மாற்றிக்கிறேன். ரொட்டேட்டிங் டேபிள்லேருந்து போர்டுக்கு இப்போ மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கோட் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபைனல் கோட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதேமாதிரி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் எந்த ஒரு கேப் இல்லாமல் எல்லா க்ரீமும் நல்லா நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 கேக் அப்படி தான் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் ஒரு 10 கேக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக கேக் வந்து ஐசிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கேக்கு க்ரீம் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா, நல்லா பீட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் மட்டும் வச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு மெல்ட் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மெயின் கோட் வந்து ஓரளவு எல்லாமே நல்லா முடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சாக்லேட் வந்து எல்லா பக்கமும் ஒயிட் சாக்லேட்டை அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஒயிட் ஃபாரஸ்ட் டிசைனில் நம்மளுக்கு ஒயிட் சாக்லேட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒயிட் சாக்லேட்டை நம்ம நல்லா சைடில் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ளேஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சைடு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே வந்து நம்ம பூ டிசைன் வந்து நான் வந்து ரோஸ் நாசில் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் நாசில் வந்து இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பூவை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நாசிலில் வந்து நம்ம ரோஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அழகாக ஒரு செடியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிசைனில் ஒரு எம்மியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்ய வீடியோவில் பார்த்தோம். அவ்வளோதான். மேலே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டாப்பரில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே செடி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு எம்மியான ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்கிற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான விஷயத்தில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.